மூன்று முடிச்சு சீரியல் நந்தினி, சூர்யா 2 பேருமே சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல சூர்யா எப்படியாவது குடிய நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நந்தினி என்னென்னமோ பண்றாங்க. நிஜமாவே பார்க்க அவ்வளோ க்யூட்டா இருந்தது. சூர்யா குடிய மறந்துட்டு ரொம்பவே நார்மலா இருந்தா பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். வரப்போற அப்கமிங் எபிசோட்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க. அந்த ப்ரோமோல மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு நியூ என்ட்ரி வரப்போறாங்க. ஒரு பொண்ண கார்லேருந்து பேக்க தூக்கி போட்டு கார்லேருந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி இறக்கி விடுறாங்க. அத பார்த்துட்டு நந்தினி, நம்மளும் இந்த மாரி தானே இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சூர்யா, சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் அங்க அம்மாவ சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ண சூர்யா, நந்தினி 2 பேருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த நியூ என்ட்ரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வர்றது அர்ச்சனாவோட ஆளா தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஒரு ஸ்பைய வீட்டுக்குள்ள வச்சு சூர்யா, நந்தினி 2 பேருமே என்ன பண்றாங்க? நந்தினிய எப்படியாவது அந்த வீட்ட விட்டு துரத்தி சூர்யாவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அர்ச்சனா தான் ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல அர்ச்சனா எப்படியாவது சூர்யா, நந்தினி 2 பேத்தையும் பிரிக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க அப்பா கிட்ட சீக்கிரமா என்ன சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ப்ராமிஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது அர்ச்சனாவோட வேலையா தான் இருக்கும். நந்தினிக்கு ஏற்கனவே வீட்ல ஏகப்பட்ட வில்லிங்க இருக்காங்க. இப்ப அடிஷ்னலா இன்னொருத்தவங்கள நந்தினியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நியூ என்ட்ரியால நந்தினி, சூர்யா 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குதா? இல்ல என்ன மாரி அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூன்று முடிச்சு சீரியல் நியூ என்ட்ரியா வந்திருக்க அந்த கேரக்டர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.